ரேஞ்சில் இருக்குது. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இது வரைக்கும் இந்திய சினிமாவில் இது மாதிரி ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்ததில்லை. நம்ம மகாபாரதத்தை அந்த பேஸ் பண்ணி கல்கியோட வருகை அதுக்காக இது காத்திருக்காங்க. அதை தடுக்கிறதுக்காக சில சுப்ரீம்லாம் இருக்காங்க. ஸோ அதை மீறி அந்த மகாபாரதத்தில் இருக்க கேரக்டர்லாம் வந்து உதவி பண்ணுறாங்க கல்கி வருகைக்காக. அதுதான் மூவி. ரொம்ப நல்லாயிருக்கு படம். இதில் அடுத்த பார்ட் வந்து கமல்ஹாசனுடைய ஆக்ரோஷமான ஒரு நடிப்பை நம்ம பார்க்கலாம். இதுலேயே நம்மளுக்கு ஒரு ஆரம்பம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பார்ட்டுக்காக வெயிட்டிங். ஓகே சார், எப்படி சார் அந்த கெட்டப்லாம் எப்படி சார்? ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கெட்டப் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அப்புறம் ரொம்ப வயசான மாதிரிலாம் காமிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சார் இருக்குது பார்க்கும்போது? அமிதாப் பச்சன் சார் டிஏஜிங் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி சின்ன வயசில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் அமிதாப் பச்சன் சார் வந்து 80s எப்படி இருந்தாரோ ரொம்ப யங்காக ரொம்ப நல்லா இருப்பார். ஸோ 80s இருந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ அமிதாப் பச்சனை பார்ப்பாங்க, அந்த பழைய அமிதாப் பச்சனை பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவர் நிறைய ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப பயங்கரமான ஒரு ஆக்ஷன்லாம் அமிதாப் பச்சன் இது வரைக்கும் அது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார். இதுதான் பயங்கரமாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஹீரோ மாதிரி படம் ஃபுல்லாக வராரு. ஸோ எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். கீர்த்தி சுரேஷோடைய ஒரு வாய்ஸ் இதில் இருக்குது. அந்த கார் வந்து கீர்த்தி சுரேஷோட வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு ரோல் மாதிரி தான், நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா. நிறைய வந்து இந்த படத்தில் வந்து நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்குது. நிறைய பேர் வராங்க. ராம்கோபால் வர்மா வர்றாரு, டைரக்டர் ராஜமௌலி வராரு, அப்புறம் விஜய் தேவர்கொண்டா வராரு, அப்புறம் துல்கர் சல்மான் வராரு, நிறைய பேர் வராரு. ஸோ ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இதில் இருக்குது. கெஸ்ட் அப்பியரன்ஸாக வராங்க. ஸோ எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. நேச்சரை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டோம்னா நம்ம டெக்னாலஜி அது இதுன்னு போனோம்னா என்ன ஒரு இது அதையும் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்ட்டு மகாபாரதம் அந்த காலம், இப்போ நிகழ்காலம், ஃப்யூச்சர், இதுக்கு தகுந்த மாதிரியான சூப்பரான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு கேரக்டரும் அதோட ஸ்பெஷாலிட்டி சூப்பராக காமிச்சிருக்காங்க. தீபிகா படுகோனாக இருக்கட்டும், சோபனா மேமாக இருக்கட்டும், அமிதாப் பச்சன் சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் எல்லாம் வேறு லெவல். அந்த கிளைமேக்ஸ் மட்டும் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு. 3 மணி நேரம் படம் எங்களுக்கு லாக் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்கும், ஆனால் காமெடியாக போகும். செகண்ட் ஹாஃப்லலாம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். கமலை கூட பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. இந்த புஜ்ஜி பைரவா வந்து அயன்மேன் ஜார்விஸ் மாதிரி இருக்கா எப்படி? ஆமாம், லைட்டாக அப்படி தான் இருக்கும். பிரபாஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருப்பான் லைட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் தான் எல்லோரும் ஹைலைட். பிரபாஸ் கூட லாஸ்ட்டில் தான் இது பண்ணுவோம். செம்மையாக இருக்கும். இதை விட நெக்ஸ்ட் பார்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமல் சாரோட கேரக்டர் பற்றி சொல்லுங்க. ஏன்னா வந்து அதில் அவர் தான் வில்லனா பண்ணியிருக்காங்க. ஆமாம், வில்லனா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து அவர் ஒரு கம்பேக் மாதிரி தருவாங்க. அது வந்து வேறு லெவலாக இருக்கும். நல்லா என்ட்ரி வந்து மறுபடியும் அவருக்கு இவருக்கெல்லாம் போர் நடக்கிற மாதிரி இருக்கும். விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஹாலிவுட் ரேஞ்ச் ப்ரோ. ஒர்த்து தான். மியூசிக் கூட நல்லா தான் ப்ரோ. பிஜிஎம் எல்லாம் நல்லா இருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக் எடுக்கும், ஆனால் காமெடியாக இருக்கும். செகண்ட் ஹாஃபெல்லாம் பயங்கரமாக ட்விஸ்டெல்லாம் வேறு லெவலில் வச்சுருப்பாங்க. விஷுவல் எஃபெக்ட் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெண்டு அதாவது உலகத்தை பற்றி காட்டுவாங்க, மேலே கீழேன்ற மாதிரிலாம், அதெல்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணிருக்காங்க? அதெல்லாம் செம்மையாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருக்கு ப்ரோ? எனக்கு பிடிச்ச கேரக்டர் இதுதான் அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன் தான். அவர் எப்படி ப்ரோ அந்த கேரக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காரு? நான் பயங்கரமாக பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அவரெல்லாம் பயங்கரமாக பண்ணுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். பிரபாஸ்க்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா? ஏன்னா கம்பேக்காக இருக்கும். ரொம்ப இதுவாக அதுக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த படம் பயங்கரம். ஓகே.